ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் அப்டேட் அனாலிசிஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எல்லாமே வந்து போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. அண்ட் நம்ம லாஸ்ட் வீக் அனாலிசிஸ் பார்த்த மாதிரி இந்த வீக் வந்து எப்படி ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அண்ட் இன்னைக்கு அனாலிசிஸ் எப்படி இருக்குது, நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம டைரெக்டாக அப்ளிகேஷன் போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து இப்போ கரண்ட் ரன்னிங் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 24644 கிட்ட ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேண்டில்ஸ்டிக் வியூ பாருங்கள். இந்த கேண்டில்ஸ்டிக் வியூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் வீக்கில் சொன்னேன் கண்டிப்பாக இந்த வீக்கு மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு புல்லிஷ் கேண்டிலோட தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9:15 ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டார்ட் ஆன பிறகு ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் இங்கே புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து கொஞ்சம் ட்ரெண்ட் கொஞ்சம் டவுன் ஆச்சு, ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் கிட்ட இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் இது வந்து சப்போர்ட் எடுத்துக்கிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல S2 கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கிச்சு. சப்போர்ட்னா 24602.4. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து நம்மளோட அனாலிசிஸ் பாயிண்ட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி S2 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இது வந்து கொஞ்சம் மொமெண்டம் வந்து அப்வர்ட் மொமெண்டம் போயிடுது. அப்வர்ட் மொமெண்டமில் போய் ஸோ இது எக்ஸாக்டாக வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் வந்து இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் பார்த்தோன்னா கொஞ்சம் கன்சாலிடேஷனில் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 வந்து ரைட் நவ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா பேரிஷில் இருக்குது. அண்ட் நம்மளோட ஆக்ஷன் கூட என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஆக்ஷன் சொல்லுது. ஸோ நோ ஆக்ஷன் அப்படின்னுனாலே எந்த ஆக்ஷனுமே எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் ஒரு இண்டிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேரிஷில் இருக்குது. ஸோ 30 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்டாக வந்து இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து 1 hour 30 மினிட்ஸ் கேண்டில் நோ ஷார்ட் காட்டுது, 1 hour கேண்டில் நோ ஷார்ட் காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பர்ட் வியூவில் போகலாம். ஸோ எக்ஸ்பர்ட் வியூவில் வந்து நிஃப்டி 50 டெய்லி வந்து இன்னைக்கு பேரிஷில் இருக்குது. ஸோ அண்ட் வீக்லி வந்து புல்லிஷில் இருக்குது அண்ட் மந்த்லி கூட புல்லிஷ் ப்ளஸில் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து இன்றைக்கி இன்ட்ராடே யூசர்ஸ்க்கு அப்படின்னு சொன்னோன்னா டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து இன்றைக்கி மோஸ்ட்டாக வந்து நோ ஆக்ஷன்ன்றது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் லோவராக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதே வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்ததுக்கு பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த வீக் கூட பேங்க் நிஃப்டி வந்து எல்லாமே வந்து புல்லிஷில் இருக்குது, டெய்லி கூட புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து கரண்ட் ரன்னிங் மார்க்கெட் வந்து 53608 கிட்ட ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதோட அப்ரிசியேஷன் பாயிண்ட் கூட பாருங்கள், ஆல்மோஸ்ட் 100.45 அப்ரிசியேஷன் பாயிண்ட் இருக்குது அண்ட் 0.18% இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து 53608 இல்லையா. ஸோ அடுத்த வேல்யூ என்ன இருக்கும், 53608க்கு அப்புறம் அடுத்த வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53912 வந்து அடுத்த வேல்யூ. ஸோ இது வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பெஸ்ட் ஃபேர் வேல்யூவில் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மோஸ்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் அப்வர்ட் மொமெண்டமில் தான் க்ளோஸ் ஆகும், புல்லிஷில் க்ளோஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே இண்டெக்ஸ் மூவர்ஸில் கூட பாருங்கள், இண்டெக்ஸஸில் பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஹையஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. அண்ட் நிஃப்டி 50ல் கூட பாருங்கள், நிஃப்டி 50 கம்பெனிஸில் கூட ஹெச்டிஎஃப்சி பேங்க் டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் அடுத்த கம்பெனி பார்த்தோன்னா L&T டாப் பெர்ஃபார்மராக இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது வந்து இண்டெக்ஸ் டாப் 10க்கு போயிடலாம். ஸோ இண்டெக்ஸ் டாப் 10ல் கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட்டில் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில்
ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் இந்த எல்என்டிக்கு டாப் மோஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 out of 10 வந்து கொஞ்சம் பேரிஷில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் எங்கே சப்போர்ட் எடுத்துக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்குதுன்றதை கூட நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்டில் வந்து கேண்டில்ஸ்டிக் வியூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மந்த்லி நிஃப்டி 50 வந்து மந்த்லி பாயிண்ட்டை வந்து டேட்டா பாயிண்ட்டை வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் கரெக்டாக 24691 நீங்கள் பார்த்தீங்கன்னா 24691 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இன்னியோட அனாலிசிஸ், லைவ் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் இன்னும் பார்த்துட்டே இருங்க எப்படி இந்த நம்ம வேல்யூஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது அண்ட் எப்படி நம்ம அனாலிசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.